வணக்கம் மக்களே, வாங்க சாப்பிட்லாம். சில் வித் ஜிவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த லஞ்ச் தான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் பண்ணேன்னு பார்த்துடலாம். சுட சுட சாதம் அண்ட் அம்மா கொடுத்த மிளகு தக்காளி கீரை அண்டு வாழைக்காய் வறுவல் அண்டு கத்திரிக்காய் ஃப்ரை. எனக்கு வெஜ்ஜு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்ஜை விட. இந்த மாதிரி ஒரு 4 ஐட்டம் கொடுத்திங்கன்னா 7 ஒரு வேலையாக சாப்பிட்டு நிம்மதியாக அன்றைக்கி பிறவி பலனை அடைஞ்ச மாதிரியே இருக்கும். இப்போ 11:10. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சு நான் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பணியார சட்டி கொடுத்து அம்மா 3 வருஷம் ஆகுது. அதை இப்போ தான் பழக்கினேன். அம்மா கொடுத்த வாழைக்காய் வறுவல் தான். ஸோ இந்த கத்திரிக்காயை நான் எப்படி பண்ணேன்னா, தேங்காய் போடாமல் கடலக்கொட்டை அண்டு எள்ளு போட்டு வறுத்து பொடி பண்ணிட்டேன். ஸோ சுட சுட சாதம். இந்த அரிசி ஊர்லேருந்து தான் எடுத்து வந்தேன். இங்கே எனக்கு அரிசி செட் ஆகலை. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் செடியில் இருந்த கீரையும் இது காக்காக்கு நேற்று நான் ஊருக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டேன். அண்ட் தயிர் போட்டு வச்சுருக்கேன். நேற்று தண்டுக்கீரை பண்ணி வச்சுருந்தாங்க. தண்டுக்கீரை எனக்கு கொடுத்து விட்டாங்க, பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. இல்லை தெளிவாக சொல்கிறேன், எனக்கு ஹோம் ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி சிக்கன் மட்டன் நான்வெஜ்ஜை விட இந்த மாதிரி ஒரு 4 டிஷ்ஷு பண்ணேன்னா நானே சமைச்சு சாப்பிட்டுப்பேன். வேறு யாரும் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வீடு இப்படி இருந்தது. நேற்று பண்ண வேலைகள் எல்லாமே அப்படியே பெண்டிங்கில் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்டாகிட்டேன். நேற்று 360 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி. ஸோ உங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் வச்சு 9:30 ஆச்சு. என்னென்ன வேலைகள் பண்ணுறேன், எத்தனை மணிக்கு முடிக்கிறேன்றதை பார்த்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 11:10க்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். காரை கொண்டு நிறுத்திட்டேன். காரு லைட்டாக ஏதோ அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வாட்டர் வாஷ் போடணும். ஸோ இன்றைக்கி வேலைகள் இப்படி தான் போச்சு. குளித்து முடித்து சாப்பிட்டு வரைக்கும் தான் வீட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளில் நான் கிளம்ப ஆரம்பிச்சிடுவேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டீ மட்டும்தான் வச்சேன். இன்றைக்கி தேதி ஆஸ் யூஷுவல் இந்த இருக்கிற முட்டையை எப்படியாவது காலி பண்ணணும். 11/6/2024. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.